அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தீபாவளி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். அவல் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு பீனட்ஸ் அதாவது வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரோஸ்டட் சனா தால் அதாவது பொட்டுக்கடலை, அப்புறம் பாதாம், முந்திரி பருப்பு, கிஷ்மிஷ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை. இந்த இன்க்ரீடியன்ஸில் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எந்த பொருள் உங்களுக்கு அதிகமாக வேணுமோ நீங்கள் அதை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு கிடையாது. அப்புறம் உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்திருக்கேன். ஆம்ச்சூர் பவுடருக்கு பதிலாக நீங்கள் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். அதுக்கப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் சுகர் பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணும்போதே ஆயில் சூடு பண்ணுறதுக்கு வச்சுருங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் இப்போ போட்டுக்கோங்க. அடுத்தது பொட்டுக்கடலையை ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய ஸ்ட்ரெயினரில் போட்டதால் கொஞ்சம் எண்ணெயில் போயிருச்சு. நீங்கள் போடும்போது சின்ன ஸ்ட்ரெயினரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஃப்ரை ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் தான் எடுக்கும். ரொம்ப சீக்கிரமாக கலர் வந்துடும். இப்போ இதை எடுத்துட வேண்டியது தான். போஹாக்கு நான் சின்ன ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லைனா எல்லாமே எண்ணெயில் போயிடும். அவலும் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்லலாம் ஃப்ரை ஆயிரும். இப்போது அடுத்தது கார்ன்ஃப்ளேக்ஸ். அதுக்கு நான் பெரிய ஸ்ட்ரெயினரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பட் கருகு விடக்கூடாது, டேஸ்ட்டே மாறிடும். ஜஸ்ட்டு ஒரு பொருள் கருகி போனாலும் அந்த கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போது அடுத்தது முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது அடுத்தது பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாதாம் ஃப்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அடுத்தது கிஷ்மிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு சின்ன ஸ்ட்ரெயினர் எடுத்துருக்கேன். கிஷ்மிஷும் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். அடுத்தது கருவேப்பிலை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணி முடித்ததும் நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மசாலாலாம் சேர்த்துடணும். அடுத்தது ஆம்ச்சூர் பவுடர், அது இல்லைன்னா சாட் மசாலா, அதுவும் இல்லைன்னா பெருங்காயத்தூள், உங்கள்கிட்ட எது அவைலபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் அதிகமாக பிடிக்கும்னா, டேஸ்ட் இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. அந்த இனிப்பு டேஸ்ட் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் சுகர் சேர்த்தா நல்லாயிருக்கும்.
இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக சவுண்டு வருது இல்லையா? செம்ம கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக பார்த்த உடனே எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு தெரியும். எல்லாருமே ட்ரை பண்ணுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. சும்மா கொஞ்சம் குவான்டிட்டி செஞ்சாலே நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்ஸ்சர் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் நம்ம கையால் நம்ம குழந்தைங்களுக்காக நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.